வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காலி சேர்களுடன் கதறலுடன் நடந்து முடிந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் முடிந்திருக்கிறது. திமுக என்ன நினைச்சதுன்னா, இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமான காரணம் 2 வயசு குழந்தையிலிருந்து 18 வயது இளைஞர் வரைக்கும் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஓட்டு போட்டதும் அதை தாண்டி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஓட்டு போட வைத்ததும் தான் திமுக தோல்வியடைவதற்கான காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நாம் குழந்தைகளையும் சரி இளைஞர்களையும் சரி நல்லா படிக்கட்டும், நல்ல வேலைக்கு போட்டோம், அதற்கு பிறகு அரசியலில் ஈடுபடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெற்றோர்களுக்கு ஆலோசனை வழங்கணும். அதனால் இளைஞர்களை நாம் நம்ம இயக்கத்துக்கு கொண்டு வரல. அதனால் இயக்கத்தில் இளைஞர்கள் இல்லாத காரணத்தினாலும், ரெண்டாவது குடும்பமாக கட்சி கொள்கையை தெரிந்து கொள்ளாத காரணத்தினாலும் புதுசாக வந்த விஜய் பக்கம் போயிட்டாங்க. அதனால தாத்தா ஓட்டு போடு, அம்மா ஓட்டு போடு என்று 2 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் இருக்கின்ற குழந்தைகள் நச்சரித்ததன் காரணமாக அந்த அன்பு வேண்டுகோளை ஏற்று ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் ஓட்டு போட்டுட்டாங்க. இது ஒரு புதிய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கிறது. ரெண்டாவது, இளைஞர் பட்டாளத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமிலேயே காலத்தை கடத்துனதுனால, தவேக்காரங்க அரசியலை இன்ஸ்டாகிராமில் கொண்டு போனதுனால அதை பார்த்து விஜய் தான் மாற்றத்தை உருவாக்காருன்னு சொல்லி நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டுட்டாங்க. நம்முடைய அரசியலானது ஜென்சி கிட்ஸ் கிட்ட இருக்கணும், அதனை தாண்டி இன்ஸ்டாகிராமில் இருக்கணும். அதற்காக டிஎம்கேல இருக்கக்கூடிய ஜென்சிகள் எத்தனை பேரும் ஒன்னா சேருங்க. நம்மக்கிட்ட பணமா இல்லை, இல்லை ஆட்களா இல்லை, இல்லை சட்ட உதவி செய்யறதுக்கு நம்மக்கிட்ட சட்டத்துறையா இல்லை, இல்லை ஐடி விங்ஸா இல்லை, நமக்கு என்ன குறையா இருக்குது? அதனால ஜென்சிகளை திமுகவுக்குள்ள கொண்டு வரணும். ஃப்ரீயா பேசுங்க, திமுகவை ஜென்சி கிட்ட கொண்டு போய் சேருங்க, உங்களுக்கு வேண்டியதை நாங்க செய்யறோம் அப்படின்னு திமுக மெனக்கிட்டு நேத்து ஜென்சி கிட்ஸ்களை அண்ணா அறிவாலயத்துல ஒன்று சேர்த்து திமுகவை எப்படி ஜென்சி கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் என்று ஆலோசனை நடத்தினாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல தான் தற்குறிகள் இருப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ திமுகவிலும் தற்குறிகள் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று நினைச்சாலும் என்ன தெரியல. அரசியலை பற்றியும் தெரியல, அதே மாதிரி கலை யதார்த்தம் பற்றியும் தெரியல, ரெண்டாவது என்ன பேசணும் என்ற விஷயமும் தெரியல. அவங்க எண்ணத்துல என்ன தோன்றிச்சோ அதை மட்டுமே பேசி திரிந்தார்கள். பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கே இல்லாம பேசினாங்க, எல்லாமே கான்ட்ரவர்சியா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, திமுக இந்த மாதிரியான ஆலோசனை கூட்டத்தை ஏன் போடுறாங்கன்னு தெரியவே இல்லை. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக திமுக பண்ணாத சித்து வேலையே கிடையாதுங்க. பிப்ரவரி மாதம் மொத்தமே 4 வாரங்கள் என்பதை விட 3 வாரங்கள் தான். அந்த 3 வாரத்தில் 5 மாநாடு போட்டாங்க. 5 மாநாடு போட்டும் பெருசா வெற்றி பெற முடியல. அந்த 5 மாநாட்டிலையும் மக்கள் வரல. முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மேடை ஏறி பேசுவாரு, அதற்குள்ளாக சாரசாரியாக கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா காசு வாங்கினவங்களாம் வந்தாங்க, நேரமாகி போச்சு, குழந்தை குட்டி பார்க்கணுமா இல்லையா, வீட்டில் புருஷனுக்கு சோறாக்கணுமா இல்லையா, பெண்களும் ஆண்களும் கிளம்பி போயிட்டாங்க. பெண்கள் சோறாக்குறதுக்கு போறாங்க, ஆண்கள் குடிக்கிறதுக்கு போறாங்க. அதனால மாநாடாவது பொதுக்கூட்டமாவது யாருமே இல்லைங்க. அன்றைய காலகட்டத்தில் ஸ்டாலின் முதல்வர் பேசுகின்றார் என்ற விஷயம் கூட யாரும் காதலியே போட்டுக்கல. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பொதுக்கூட்டங்கள் போட்டாங்க, பொதுக்கூட்டத்துக்கு யாருமே வரல. பல தருணங்கள்ல திருச்சி சிவால நல்ல பேச்சாளர், அவர் மட்டுமே நின்று பேசிட்டு கலைந்து போன காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் ஆலோசனை கூட்டம், நேரடியாக ஆள் வர மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு காணொலி வாயிலாக கூட நடத்தி பார்த்தாங்க. ஆலோசனை கூட்டத்துக்கு கூட யாரும் வரல. அதுக்கப்புறம் மக்களிடையே நம்ம போய் சேரணும்னா, இப்ப தேர்தல் ஆணையமானது எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கு. பல பேருக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியல. அதனால அவங்களுக்கு திமுக காரன் BL2ஆக களத்துல இறங்கி BLO கூட வேலை பார்த்தோம்னா, BLOவும் BL2வும் வேலை பார்த்து நம்ம பொதுமக்களுக்கு அவங்களுடைய வாக்கை உறுதிப்படுத்தணும்னா நிச்சயமாக திமுக தான் களத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் திமுக காரன் எஸ்ஐஆர்ல வேலை செய்யணும் என்பதற்காக 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து வேலையை பார்க்க சொன்னாங்க. குறிப்பா திமுக காரன் பார்த்த வேலை என்ன தெரியுமா, இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவனுடைய வாக்கு விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மெனக்கிட்டாங்க. ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் திமுக எவனுக்காக வேலை பார்த்ததோ அவன் தான் முதல்ல விஜய்க்கு ஓட்டு போட்டான். இஸ்லாமியனும் கிறிஸ்துவனும். இந்துவை எப்பவுமே கண்டுக்கிறதே கிடையாது. கேட்டா திமுகவுடைய வாக்கு வங்கி கிடையாது அப்படின்னு அவங்க எப்பவுமே நினைப்பாங்க. ஆனா அவங்க தான் திமுக ஓட்டு போட்டு இன்னைக்கு
அந்த கட்சி 54 இடத்திலும் கூட்டணியுடன் சேர்ந்து 59 இடத்திலும் திமுக வெற்றி பெற்றது உதயசூரியன் சின்னத்துல. அதனால இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் இவையெல்லாம் திமுகவுக்கு கை கொடுத்ததே கிடையாது. கொள்கையும் பேசி பார்த்துட்டாங்க, சினிமாக்கார மாதிரி மேடையில குத்து டான்ஸும் போட்டு பார்த்துட்டாங்க, எதுவுமே திமுகவை கை கொடுக்கல. ஆனா இப்ப திமுக கார இப்ப என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அதாவது திமுக தலைவர்ல இருந்து கீழ்மட்டம் தொண்டன் வரைக்கும் நம்ம பேசுறது ஒன்றும் புரியல போல இருக்குது ஜென்சி கிட்ஸ்களுக்கு. அதனால அவங்க மொழியில நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கிலீஷ கையில் எடுத்துட்டாங்க. இவங்க தான் மொழி போராட்டம் நடத்தினவங்க. மொழிக்காக கிட்டத்தட்ட 22 பேர் உயிர் நீத்திருக்கின்றார்கள் திமுக மூலமாக முன்னெடுத்து. ஆனா இப்போ எந்த நிலையில போய் சேர்ந்துருக்காங்க கேட்டீங்கன்னா, திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவரு இந்த ஜென்சி மீட் நடந்தது இல்லையா, அந்த மீட் தொடர்பாக ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை உங்ககிட்ட காட்டுறேன், நீங்க பாருங்க. தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் பெருமைப்படக்கூடிய ஒரு மனிதன் போடுற ட்வீட்டானு பாருங்களா. ஜென்சி டிஎம்கே மீட்டப் அப்படின்னு போட்டு, எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறது, எதிர்கட்சி என்றாலும் எனர்ஜி கூடுகிறது, தங்கிலீஷ். இதுதான் திமுக. இதோட நிறுத்திட்டு இருந்தா கூட பரவாயில்ல, மொத்தமே தங்கிலீஷா மாத்தி வச்சுட்டு கீழே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன போடுறான்னு கேட்டீங்கன்னா, வாழ்க தமிழ் வெல்க திராவிடம் அப்படின்னு போடுறாரு. அதாவது திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் தமிழை நீங்க கேவலப்படுத்தணும்னு வச்சுங்களேன், நல்லா கேவலப்படுத்துவாங்க. தமிழை தூக்கி பிடிச்சாதான் ஓட்டு போடுவாங்கன்னு இத்தனை நாள் அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழை தற்குறித்தனமாக பேசணுமாவே போதும், நம்மளுக்கு ஓட்டு விடும் என்று நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க வார்த்தையில இனிமே தமிழ் வராது, தங்கிலீஷ் தான் வரும். பாதி ஆங்கிலம் பாதி தமிழ், மொத்தத்துல தங்கிலீஷ் தான் வரும். சாபக்கேடாக மாறி போய் விட்டது திமுக தமிழகத்துக்கு. தமிழுக்காக வாழ்ந்த பாரதிதாசன்லாம் இந்த திமுக கட்சியில தான் இருந்தாங்க. எவ்வளவு கொடுமை. அண்ணாவும் இங்க தான் இருந்தார். என்ன பண்றது, காலம் மாறிக்கிட்டே இருக்குது, மாறாதது எதுவுமே கிடையாது. அதனால திமுக தலைவர்கள் அத்தனை பேருமே இப்போ ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேசினா தான் ஜென்சி கிட்ஸ்களுக்கு புரியுமா, என்னென்ன கற்பனையெல்லாம் என்னென்ன ஐடியாலாம் போடுறாங்க. சரி, இப்படிலாம் மெனக்கிடுறாங்களே, அந்த கூட்டத்துக்கு ஆள் வந்திருக்காங்களா? ஆளே இல்லாத கடையில ஏன்டா டீ ஆத்துற அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. திமுக தான் பெரிய ஆலமரம் மாதிரியான ஒரு கட்சியாம். ஆனா அந்த ஆலமரத்திலிருந்து 4 இலைகள் கூட இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வரல. நடந்தது ஜென்சி கூட்டம். இந்த வீடியோவை பாருங்க. இதுல எங்கேயாவது ஜென்சிக்களை உங்களால பார்க்க முடியுதா? மேடையில ஒரு 4 பேர் இருப்பாங்க 20 வயதுக்குள்ளாக. கீழே பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 200 பேர் இருப்பாங்க. 200 பேர்ல ஒரு 50 பேர் 60 வயசுக்கு மேல, ஒரு 50 பேர் 50 வயசுக்கு மேல, மீதி இருக்கிற 40 பேர் பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல. அப்புறம் ஜென்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 பேர் இருப்பாங்க. மொத்தத்துல நமக்கு தெரிந்து அந்த கூட்டத்துல முதியவர்களும் இளைஞர்களும் கலந்தே இருக்கிறாங்க. அதனால திமுக தலைகீழ நின்னாலும், அது மட்டும் கிடையாது, பணத்தை வாரி இறைச்சாலும் எந்த ஜென்மத்திலும் திமுகவை ஜென்சி கிட்ஸ்கள் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க போல. கூட்டம் போட்டாச்சு, கூட்டத்துல பேசுறதுக்காவது விஷயம் என்னன்னு தெரியுதான்னு பார்க்கும்போது என்ன பேசணும் கூட தெரியல. இப்படி தப்பு தப்பா பேசினா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்களோ என்ன தெரியல. ஏன்னா அந்த ஜென்சி மீட்டப்ல பேசின ஒரு பையனுடைய வீடியோ சமூக வலைதளத்துல வைரலா போகுது. நீங்களும் பார்த்துட்டு வாங்களேன். வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம் திமுக. டேய், வெட்ட வெட்ட வளரும் வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையாக வளரும் ஆலமரம்டா அப்படிங்கிறாங்க. வாழை மரம் தான் வெட்ட வெட்ட வளரும், ஆலமரத்தை வெட்டினா அதோட அடியோட அழிஞ்சு போயிடும். இது கூட தெரியாத ஜென்சிகள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கூட்டம் போட்டிருக்காங்க. உண்மைதான், ஜென்சிகளுக்கு என்ன பேசணும்னு தெரியாது. ஏன்னா அவங்க போடுற ரீல்ஸ் சமுதாயத்தில் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் தெரியாது. ரெண்டாவது, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஜென்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அரசியல் தெரியாது, குடும்பம் தெரியாது, எதிர்காலம் தெரியாது, திட்டங்கள் தெரியாது. அவங்களுக்கு விஜய் மட்டும்தான் தெரியும், விஜய் படம் மட்டும்தான் தெரியும், விஜயை குளிர்ப்பது மட்டும்தான் தெரியும், விஜயை எப்படி நாம் போய் பார்க்கலாம், விஜய் கிட்ட என்ன பேசலாம், விஜய் கிட்ட எப்படி செல்ஃபி எடுக்கலாம், இது மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையின் முறையும் தெரியாது. நம்ம எப்படி பேசினா எதிர்கால சந்ததி பாத்தீங்கன்னா முன்னேறும் என்று தெரியாது. நம்முடைய எதிர்காலம் என்ன என்பதை பற்றியும் தெரியாது. எதிர்கால திட்டம் என்னவா இருக்கணும் எதை பற்றியும் தெரியாது. மொத்தமாக விஜய் விஜய் விஜய், இதுதான் ஜென்சிகளுடைய காலமா இருந்தது. அவனுங்களே தப்பு தப்பா தான் பேசுவானுங்க. விஜய் கிட்ட இருக்கணும், நம்மளும் அதே மாதிரி தப்பு தப்பா பேசுவோம்.
அப்பதான் நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ட போய் சேர முடியும் என்பதற்காக திமுக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இவங்கெல்லாம் பேசுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. முதியோர்களை ஒன்று சேர்த்து கொண்டு ஜென்சி மீட்டை நடத்துறாங்களாம் திமுக காரங்க. ஒரு பல முறை ஆட்சி கட்டில இருந்த திமுகவில் இருந்து ஒரு 500 பேர் கூட ஜென்சிக்களை ஒன்று சேர்க்க முடியலன்னா அந்த கட்சி பலமா இருக்குதா? அண்ணா அறிவாலயத்துல ஒரு 500 சேர் இருக்குமா? அந்த சேர் கூட ஃபில் ஆகாத ஒரு ஆலோசனை கூட்டமா? இத்தனைக்கும் இளைஞர்களை தான் ஒன்று சேர்த்து நாம ஒட்டுமொத்த இளைஞர்களையும் நம்ம திமுக கொண்டு வரணும் என்பதற்காக முன்னெடுத்தாங்க. அதுல ஏன் வயசானவர்கள் வந்தாங்க? பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த ஜென்சி மீட்ல பேசணுங்க பல பேர் என்ன கருத்தை தெரிவிச்சாங்க தெரியுமா? நபார், இந்த ஜென்சி மீட்ல 5 வயசு குழந்தையும் இருக்குது, 60 வயசு அம்மாவும் இருக்காங்க, 70 வயசு தாத்தாவும் இருக்கிறாங்க, 50 வயசு டிஆர்பி ராஜாவும் இருக்கிறார். என்ன இது ஜென்சி மீட்டா? இல்ல கட்சி பொதுக்கூட்டங்களா? இல்ல செயற்குழு கூட்டமா? இல்ல பொதுக்குழு கூட்டமா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்குது. அதுலயும் நம்ம டிஆர்பி ராஜா சொல்றாரு, திமுக காரன் என்றாலே ஒரு பயம்தான் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு தமிழக காவல்துறையானது அனுமதி அளிக்கவே இல்லையா. அந்த கல்யாண மண்டபத்தில் அனுமதி கேட்டோம், கொடுக்கலீங்கோ. அப்புறம் அந்த ஹோட்டல்ல நடத்தலான்னு பார்த்தாங்க, அங்கேயும் அனுமதி கொடுக்கலீங்கோ. நம்மளை கண்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? அண்ணாவுடைய கொள்கை, பெரியாருடைய சித்தாந்தம், கலைஞருடைய ஆட்சி நிர்வாகம், இவற்றை பற்றி தானே பேச போறோம். ஏன் அண்ணா அறிவாலயத்தில் நடத்தக்கூடாது? அதுக்குள்ள இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்துல ஏன் நம்ம நடத்தக்கூடாது அப்படின்னு சென்டிமெண்டா நம்ம அண்ணா அறிவாலயத்தில் நடத்துறோம். நம்மளை கண்டு காவல்துறைக்கு பயம், தவேகாரங்களுக்கு பயம்பா அப்படின்னு டிஆர்பி ராஜா சொல்றாரு. உண்மையாவே திமுக காரனை பார்த்தா யாருக்கு பயம் கேட்டீங்கன்னா மக்களுக்கு தான் பயம். ஏன்னா அவனை விட கட்ட பஞ்சாயத்து பண்றவன் யாரும் இருக்க மாட்டான், அவனை விட அடித்தடி பண்றவன் எவனும் இருக்க மாட்டான், அவனை விட அதிகமா போதைப் பொருள் விற்கிறவன் எவனும் இருக்க மாட்டான், அவனை விட பாலியல் வன்புணர்வு செய்யறவன் எவனும் இருக்கவே மாட்டான். அவன் செய்யறானோ இல்லையோ செய்யறவனுக்கு உறுதுணையாவே இருப்பான். போதைப் பொருள் வித்தவனும் திமுக காரன் தான், நிலத்தை அபகரித்தவனும் திமுக காரன் தான், 2 வயசு குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சவனும் அவன் தான், கொலைகள் பல செய்தவனும் அவன் தான். அதனால திமுக காரனை பார்த்தாவே மக்களுக்கு நடுக்கம்தான். ஏதோ தவேக காரனுக்கு பயம், அதோட போலீஸ்காரனுக்கு பயம் அப்படின்னு உருட்டக்கூடாது. ஏன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வரமாட்டானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் படு சோம்பேறி. அவரு ஒரு நாள் வெளியே வந்தார்னா 2 நாள் லீவ் எடுப்பார். இப்படி வெளியே வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு விஜய் அழைக்கின்ற பொழுது எதனா ஒரு சாக்கு சொல்லிட்டு வீட்டிலேயே படுத்துக்குவார் அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாரோ நிர்பந்தத்தினால கட்சி ஆரம்பிச்சாரு, பிரச்சாரத்துக்கும் வந்தாரு. ஆனா காக்கா உட்காரா பணமழை விழுந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்போ என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் பிரச்சாரத்துக்கு ஏங்க விஜய் அவர்கள் வெளியே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது திமுக காவல்துறையானது அனுமதி அளிக்கலைங்க, போதிய பாதுகாப்பு தரலைங்க, அசம்பாவிதத்தை நிகழ்த்தி விஜயை முடக்கலான்னு பாக்குறாருங்க, அதனால வெளியே வரமாட்டாருங்க அப்படின்னானுங்க தவேகாவுடைய தற்குறிகள். தேர்தல் ஆணையமானது தமிழகத்துடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் பாருங்க. 234 தொகுதிக்கும் எங்க தளபதி எப்படி வண்டியில சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ண போறாரு பாருங்க அப்படின்லாம் பேசினாங்க. தேர்தல் ஆணையமானது கண்ட்ரோலை எடுத்துக்கிட்ட 20 நாள் பொறுத்து தான் வெளியே வந்தார் அந்த மனுஷன். அவ்வளவு சோம்பேறி. அப்பெல்லாம் வந்து காவல்துறை அனுமதி அளிக்கல அப்படின்னு ஒரு கதையா விட்டாங்க. இப்போ அவங்கள மாதிரியே நம்மளும் பேசினாதான் ஜென்சி கிட்ஸ்கள் நம்புவாங்க. பத்தியாப்பா திமுக எவ்வளவு துரோகம் பண்றாங்க இந்த தவேகா காரங்க, காவல்துறை வச்சு முடக்குறாங்க பாருங்க அப்படின்னு அனுதாப அலை வீசுவோம் அப்படின்றதுக்கால எங்களுக்கு அனுமதியை கொடுக்கலங்க, அதனால அண்ணா அறிவாலயத்திலே நடத்தணுங்க, காலம் மாறுங்க அப்படின்னு வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் பேசுறாரு. சட்ட உதவிகள் எதுவா இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல பேசுறாரு. மொத்தமாக உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க என்ன ஒன்னாலும் கலக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்திருக்கிறவன் 200 பேர் கூட கிடையாது. இந்த 200 பேர் தமிழகம் முழுவதும் போய் என்ன வேலை பார்க்க போறான்னு தெரியல. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் பணியில ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய திமுக காரனுக்கு 2000 ரூபாய் கொடுத்து வேலை பார்க்க சொன்னாங்க. அப்ப கூட அவன் வேலை பார்த்தானா என்னன்னு தெரியல. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியல. இந்த 200 பேர் வச்சுக்கிட்டு எத்தனை ஜென்சி கிட்ஸ்களை கொண்டு வந்து திமுகவில் நிரப்பி வெற்றி பெற போறீங்கன்னு தெரியல. தவேகாரம் பண்ணா இல்ல நாங்களும் பண்ணுவோம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவேகால இருந்தவன் அத்தனை பேருமே ஜென்சி கிட்ஸ் தான். அவனை கட்சியில புதுசா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது கிடையாது. அதனால அவனுக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. உங்களுடைய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அபோ 40, அதாவது 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் உங்க கட்சியில் இருக்கிறவங்க. ஆனா விஜய் கட்சியில நமக்கு தெரிந்து 40 வயசுக்கு கீழே இருக்கும் தான் எல்லாருமே.
அதனால அவங்க கிட்ட எப்படி பேசணும் என்பது விஜய்க்கு தெரியும். அவங்க மக்கள் கிட்ட போய் தொடர்பு கொண்டு எப்படி ஓட்டு போட வைக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கின கதையா வந்து தவேகா காரனை பார்த்து இந்த திமுக காரன் பண்ற அலப்பறை எல்லாம் தாங்கவே முடியல. மொத்தத்துல திமுக கிட்ட இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம். தமிழா பேசுனவங்க இன்னைக்கு தங்கிலீஷா பேசுறாங்க. மக்கள் எப்படி திமுகவை அங்கீகாரம் பண்ண போறாங்கன்னு தெரியல. பல கோடி ரூபாய் செலவு செய்யறாங்க. யார்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க. பல கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் செலவு செய்து விட்ட பிறகுதான் என்ன முட்டி மோதினாலும் சரி நம்மளால வெற்றி பெற முடியலப்பா, இளைஞர்கள் நம்மளை நம்பவே மாட்டாங்கப்பா அப்படின்னு எண்ணம் வருகின்ற போதுதான் இவங்க மூலையில போய் முடங்குவார்கள். பொறுத்து பார்ப்போம். காலி சேர்களையே இப்படி ஒரு கதறல், இன்னும் சேரெல்லாம் ஃபுல்லா இருந்தா உலகத்தையே ரெண்டாகி இருப்பாங்க பழகுது இவங்க அலப்பறையதால. சமூக வலைதளத்துல வந்த ஜென்சி கிட்ஸ் மீட்டை பத்தி கழுவி ஊத்துற விஷயங்களை உங்ககிட்ட தொகுத்து கொண்டு வந்து சேர்த்து இந்த வீடியோ எப்படி இருக்கு உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.